Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்ம வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சுத்தமான தேங்காய் தேன் எல்லாமே வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது கிடைக்குது. அதே மாதிரி ஹோம்மேடு கேக்கு அப்புறம் ப்ரௌனிஸ் எல்லாம் கிடைக்குது. ப்ரௌனிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு கொரியர் சர்வீஸில் எல்லாம் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். மலிவான விலையில் தரமான பொருட்கள் கொடுக்கறது தான் எங்களோட நோக்கம். கஸ்டமைஸ்ட் கேக்கு கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ப்ளீஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 30 days லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 25 ஆயிடுச்சு. இனி வெறும் ஒரு 5 நாள் தான் இருக்குது நம்மளோட டயட் முடிகிறதுக்கு. ஸோ இந்த 25th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். நம்ம டெய்லி வெயிட் காட்டிட்டு தான் இருக்கும். டயட் முடிச்சதுக்கப்புறமா மெயின்டெனன்ஸ் டயட் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்ட்டு, அதாவது நம்ம வெயிட் குறைச்சிட்டோம், அந்த வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். ஸோ அதுக்கு தான் இது நிறைய பேர் ரொம்ப வருஷமாக என்கிட்ட கேட்டுட்டு இருக்க ஒரு கொஸ்டின். இதுக்கான வீடியோ நான் இது வரைக்கும் சரியாக போட்டதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் டயட், அதுலேயே டயட்னு தான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதனால டயட் முடிச்சிட்டோம், இனி வந்து நம்ம ஃப்ரீயாக நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம், வெயிட்டே ஏறாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. எந்த டயட்டாக இருந்தாலும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா லோ கார்ப் டயட்டில் மட்டும்தான் டயட் நிறுத்தினோன்னா அடுத்து கடகடன் வெயிட் ஏறும் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. நீங்கள் நான் கலோரி டயட்டும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனால என்னால் உறுதியாக சொல்ல முடியும், நீங்கள் கலோரி டயட்டு ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணாலும் அப்படிதான், கார்ப் டயட்டு ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணாலும் அப்படிதான். ரெண்டுக்குமே அந்த வெயிட் வந்து நம்ம குறைச்சிட்டு மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ரெண்டுக்குமே வெயிட் ஏற தான் செய்யும். அந்த ப்ராசஸ் வந்து இந்த லோ கார்ப் டயட்ல வந்து சீக்கிரம் வெயிட் குறையிற மாதிரி டக்குன்னு ஏறிடும். நம்ம கலோரி டயட்டுக்கு அது மறுபடியும் நம்ம சீட் பண்ணி நம்ம நார்மல் லைஃபுக்குள்ளாரப்போ அந்த டயட்டை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா டக்குன்னு ஏறிடும். கலோரி டயட்ல கொஞ்சம் நின்று ஏறிடும், அதுவுமே கண்டிப்பாக ஏறிடும். ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் ஒரு இந்த அளவு வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு வித்தியாசத்துல தான் வெயிட் ஏறுறது, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இதுவும் அதுவும் பெரிய டிஃப்ரெண்ட் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ரெண்டுமே எனக்கு அந்த மாதிரி, மற்றவங்களுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அந்த மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போது சரி இந்த மெயின்டெனன்ஸ் டயட்டை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஒரு 3 விஷயமா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஒரு 3 டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, டயட்டு முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். ஓகே, எனக்கு குறிப்பிட்ட அளவு வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போது என்னோட டார்கெட் வந்து ஒரு 75 kg அப்படின்னா நான் 73 kg அது வெயிட் லாஸ் பண்ணியிருக்கணும். 2 கிலோ வந்து எக்ஸ்ட்ராவாக வெயிட் லாஸ் பண்ணியிருக்கணும். அப்போதான் இப்போ டயட் முடிச்சுட்டு நம்ம வர்றோம், அடுத்த இதுக்குள்ளே வந்துடுறோம். எனக்கு போதும், இவ்வளோ வெயிட் லாஸ் போதும் அப்படின்னு நம்ம அடுத்த இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த 1 மாதம் 2 மாதம் இல்லை 100 நாள் ஏதோ ஒரு நாள் நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க. அடுத்த நாளே நம்மள நிறைய பேர் செய்கிற தப்பு என்னன்னா, கடகடன்னு போட்டு சாப்பிட்றது. என்னென்ன வகையெல்லாம் நம்ம சாப்பிடாம வச்சுருக்கோமோ அதெல்லாம் திருப்பி போட்டு நிறைய சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்றப்போ அந்த வெயிட் வந்து நான் இப்போ 73 kg வந்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது 2 கிலோ ஏறுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுக்காது, டக்குன்னு ஏறிடும். அதுக்குள்ளே வந்து நம்ம அடுத்து அந்த ஃபுட்டு சாப்பிட்றத நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். புரியுதா? இப்போ வந்து 75 kgன்னா 73 kg வந்திருக்கணும். 2 கிலோவாவது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணி தான் ஆகணும். மறுநாளே நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் எல்லாமே நிறைய போட்டு சாப்பிடுவீங்க, கொஞ்சம் வெயிட் ஏறி இறங்கி இருக்கும். அந்த மாதிரி வர்றப்போ அந்த 75லேயே நமக்கு மெயின்டைன் ஆக்கிட்டு இருக்கும். அந்த அளவு வர்ற வரைக்கும் நமக்கு பிடிச்ச உணவுகளாக சாப்பிடலாம். மறுபடியும் அந்த மெயின்டெனன்ஸ் டயட்டுக்குள்ளே நம்ம வர வேண்டியதாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் டயட் அப்படிங்கிறது வந்து வேற ஒன்றும் கிடையாதுங்க. உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிடலாம், ஆனால் அளவாக சாப்பிடணும். அதுவுமே வந்து ரொம்ப போட்டு சாப்பிட்டு வெயிட் ரொம்ப ஏறுற மாதிரி பார்க்கக்கூடாது. முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரி அன்ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் நிறைய எடுக்கக்கூடாது. எப்போவோ என்னைக்கோ ஒரு நாளைக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடலாம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு உணவு, ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது வச்சுருப்பீங்க இல்லையா, அதை சாப்பிடுங்க. அதுக்காக எல்லா உணவையும் ஒரே நாளில் சாப்பிடாதீங்க. வாரத்தில் ஒரு நாள், 10 நாளுக்கு ஒரு முறை, அந்த மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் சாப்பிடுங்க. மற்றபடி ஆரோக்கியமான உணவுகளையே நீங்கள் எடுக்க பழகிக்கோங்க. அதுதான் மெயின்டெனன்ஸ் டயட்டு. இன்னொன்று, அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ வந்து எப்போவுமே டயட்டில் தான் இருக்கணுமா அப்படின்ட்டு. அது வந்து டயட் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைன்னு சொல்லலாம். எப்போவுமே நல்ல ஹெல்த்தியான உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை தான் பண்ண சொல்கிறோமே தவிர்த்து வந்து நீங்கள் அன்ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து மறுபடியும் டெய்லி சாப்பிட்டு உங்கள் வெயிட்டை ஏற வைக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துருக்கு இல்லையா, டயட்டில் நான் இதை சாப்பிட்டு தான் எனக்கு வெயிட்டு போட்டிருக்கு, மறுபடியும் அதே உணவை நான் சாப்பிட்டேன்னா நான் எவ்வளோதான் வெயிட் லாஸ் பண்ணாலும் மறுபடியும் எனக்கு வெயிட்டு போட தான் செய்யும். ஏஜ் போக போக நம்ம உடம்பான அந்த மாதிரி தான் பழகுது. அப்படி இருக்கிறப்போ அந்த உணவுகளை வந்து கட்டுப்பாடாக சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து லோ கார்ப் டயட்டில் இருந்துட்டு மெயின்டெனன்ஸ் டயட்டில் வர்றவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
லோ கார்ப் டயட்ல இருந்தோம், மறுபடியும் வெயிட் ஏறுறது, என்ன சாப்பிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். எடுத்த உடனே கலோரி டயட்டுக்கு வராதீங்க. இப்போ லோ கார்ப் டயட்ல வந்து நீங்க 3 வேளை உணவு எடுத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அதுல ஏதாவது ஒரு நேரத்துக்கு வந்து கார்பு இருக்கிற மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க. எடுத்து வந்து அதையே உங்க பாடி மெயின்டைன் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. தொடர கொஞ்ச நாள் இப்போ காலை உணவு இட்லி அதெல்லாம் நம்ம தவிர்த்திருப்போம். கொஞ்ச நாள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்க டெய்லி வந்து காலை உணவு மட்டும் கலோரி டயட்ல இருக்கிற மாதிரி எடுக்க பாருங்க. அதுவும் அளவு ரொம்ப முக்கியம். அளவுக்கு குறைவா எடுக்க பாருங்க. 2 இட்லி அந்த மாதிரி எல்லாம் எடுக்க பாருங்க. ஸோ அது கூடவே நீங்க கார்பு டயட்ல லோ கார்பு டயட்ல சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் வெஜ்ஜீஸ் எல்லாம் ஆட் பண்ணி அந்த மாதிரி சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிட்டு கொஞ்ச நாள் வர்றப்போ உங்க வெயிட் வந்து மெயின்டைன் ஆகுறது நீங்களே பார்க்கலாம். அடிக்கடி வெயிட் மட்டும் செக் பண்ணிட்டே இருங்க. இன்கேஸ் வந்து கொஞ்சம் அதிகம் ஆகுது அப்படின்னாலும் டயட்ல வந்து அதை குறைக்க பாருங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் டயட் அப்படிங்கிறது அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. வெயிட் கொஞ்சம் அதிகம் ஆனால் உடனே குறைச்சிடணும். மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் சாப்பிட்ற உணவுகளில் வந்து கட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்கணும். முன்ன மாதிரி டயட்ல இருந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஓரளவு சில உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக அந்த இனிப்பு, இந்த பலகாரங்கள், அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ளாக தவிர்க்கிறது தான் நல்லது. எப்போவாவது ஒரு முறை உங்களுக்கு ஆசையாக இருக்கிறப்போ, டெய்லி ஆசையாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எப்போவாவது ஒரு முறையாக தான் ஆசையாக இருந்தால் நம்ம சாப்பிட முடியும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. நான் டெய்லி ஆசைப்பட்டு சாப்பிட்டு தான் மறுபடியும் வெயிட் போட்டேன். அதனால டெய்லி ஆசைப்படாதீங்க. என்னோ ஒரு நாளைக்கு, எப்போ ஒரு நாளைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு சாப்பிடலாம். அடுத்த விஷயம், எப்போவுமே ஒர்க் அவுட்டை ஸ்டாப் பண்ணவே பண்ணாதீங்க. டயட்ல இருக்கிறப்போ என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, வாக்கிங் பண்ணிட்டு இருந்தீங்களோ, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அதை வந்து நீங்கள் டயட்டு விட்டு இப்போ வந்திருக்கீங்க, எனக்கு போதும் வெயிட் லாஸ் அப்படின்னாலும் அதை பண்ணிகிட்டே இருங்க. அது ரொம்ப முக்கியம். அதை பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து உங்கள் பாடி வந்து எக்ஸசைஸுக்கு பழகி அப்படியே இருக்கும். உங்களாலையும் கொஞ்சம் வெயிட் ஏறுறப்போ எக்ஸசைஸ் பண்ண முடியும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் அவுட் பண்ண முடியும், டயட்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியும். நமக்கே ஒரு எண்ணம் வரும், ஒர்க் அவுட் பண்ணுறப்போ நம்ம வந்து நம்ம பாடியை வந்து நல்லா பார்த்துக்கணும், நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இது எல்லாத்துக்கும் மேலே செல்ஃப் கண்ட்ரோல். டயட்டில் இருக்கவும் அப்படி தான், மெயின்டெனன்ஸ் டயட்டில் வந்தாலும் அப்படி தான். செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கேட்குறப்போ தோணல டயட்டுக்கும் இதுக்கும் பெருசாக வித்தியாசமே இல்லை அப்படின்ட்டு. வித்தியாசம் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப நாளைக்கு, இப்போ ஒரு மாதம் வச்சுருங்க, நான் எல்லாம் நல்லா சோறு சாப்பிட்டு நல்லபடியாக சாப்பிட்டு வந்து ஒரு மாதம் ஆகுது, ஓகேவா? அந்த மெயின்டெனன்ஸ் டயட்டில் அப்படி கிடையாது. உங்களுக்கு தோன்றப்போ கொஞ்சம் சாப்பிடலாம், ஆனால் உங்களுக்கு அந்த வெயிட் மறுபடியும் ஏறாமல் நீங்கள் அந்த டயட்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் தவிர்த்து மற்றபடி வேற எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப போட்டு இழுன்னு இழுத்திருக்கேன் சொல்ல வந்த விஷயத்த, ஆனால் உங்களுக்கு புரியும் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட வெயிட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. வெயிட் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா நேற்றை விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. நமக்கு இந்த மாதிரி தானே வெயிட் லாஸ் ப்ராசஸ் இருக்குது, கொஞ்சம் ஏறுது இறங்குது அந்த மாதிரி தானே நமக்கு இருக்குது. ஸோ அதனால் பரவாயில்ல. 80-400 ஆரம்பித்து இப்போ இங்கே வந்து நிறுத்தியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு 4-5 நாளில் வந்து இன்னும் ஒரு நல்ல வெயிட் லாஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி காலையில் ரொம்ப லேட்டாக தான் எழும்பியிருந்தேன். 6 மணி ஆகிடுச்சு. ஒரு 5:30 மணிக்கெல்லாம் எழும்புனேன்னா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எழும்பினோடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி கிரேவியும் இடியாப்பவும் காலையில் டிஃபனுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு வந்து புடவலங்காய் பருப்பு போட்டு கூட்டும் மீனும் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து பச்சை பட்டாணியை நைட்டு ஊற போட்டு வச்சுருந்ததை குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுக்காக வச்சுட்டு அது அந்த பக்கம் வேகட்டும். இந்த பக்கம் டீ போடுறதுக்காக கொஞ்சோண்டு பால் எடுத்துகிட்டு நிறைய தண்ணி சேர்த்து தான் நம்ம டீ போடுறது. ஸோ அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். புடவலங்காய் கூட்டு செய்யணும். அதுக்காக புடவலங்காயோட அந்த மேலே இருக்க அந்த ஸ்கின்னை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு புடவலங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நைட்டே கட் பண்ணி வச்சுட்டு படுத்திருந்தோன்னா காலையில் வந்து நிறைய வேலை எனக்கு சுலபமாக இருந்திருக்கும். ஆனால் நான் நைட்டு கட் பண்ணுறதில்ல. வெஜிடபிள் மோஸ்ட்லி வந்து காலையில் எழும்பி கடகடன்னு கட் பண்ணிவிடுவேன். முன்னாடி சமையல் படிச்சுட்டு இருந்த டைம் பார்த்திங்கன்னா புதுசில் வந்து நைட்டே கட் பண்ணி வச்சுட்டு தேங்காயெல்லாம் துருவி வச்சுட்டு அரிசியெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் படுப்பேன். இப்போ காலையில் வந்து நம்ம இதுவாக தான் வேலை செய்வேன். இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு எழும்பினாலுமே 1 ஹவரில் வந்து மோஸ்ட்லி வந்து கடகடன்னு வேலையை முடிக்கிறனால வெஜிடபிள் கட் பண்ணி வைக்கிறது கிடையாது. ஆனால் கட் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டோன்னா கொஞ்சம் வேலை சுலபமாக இருக்கும். அந்த தப்பை தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து வெஜிடபிளை கட் பண்ணுறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பை வந்து வேக வச்சுக்கிறேன். பருப்பு ஃபஸ்ட்டு வேகட்டும். இந்த பக்கம் வந்து டீ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் பால் வந்து சின்னவங்களுக்காக எடுத்துகிட்டு மற்றவங்களுக்காக டீ போட்டுட்ருக்கேன். டீ ரெடி ஆகிடுச்சு. டீயை இறக்கி வச்சுட்டு அடுத்ததாக கடாய் அடுப்பில் வச்சுட்டு நம்ம பொரியல் பண்ண வேண்டிய வேலையை ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இடியப்பத்துக்கான தண்ணியை கொதிக்க வைக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்ததும் அதை வந்து மாவு செய்கிறதுக்காக எடுக்கணும். இப்போது அதுக்கு நம்ம கடாய் அடுப்பில் வச்சுட்டு மண்சட்டி அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் சேர்த்து
தேங்காய் எண்ணெய் வந்து சூடாகிற அந்த டைமில் இடியப்பத்துக்கு தேவையான மாவு எடுத்துக்கிறேன். இடியப்ப மாவும் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மாவு எடுத்து அதில் வந்து நிறைய வண்டெல்லாம் இருந்துச்சு, அதை எடுத்து தூர போட்டுட்டு மறுபடியும் வேறு கவர் ஓப்பன் பண்ணி மாவு எடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் கிளறணும். டைம் ரொம்ப ஆயிடுச்சு, அதனால் தண்ணி அதிகமாகிடுச்சு. மறுபடியும் மாவு கொட்டி தண்ணி கொட்டி அந்த மாதிரி ரொம்ப நேரம் அந்த வேலை வேறு இழுத்துட்டு இருந்துச்சு. இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு, அதில் வந்து கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவும் சின்ன வெங்காயமும் இருக்குது. ஸோ அதை போட்டுட்டு இது ஆவியிலேயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் போட்டால் கறிவேப்பிலை கருகிடும் அப்படின்ட்டு தான் லேட்டாக சேர்த்துக்கிறேன். அப்புறமா அதை மூடி போட்டு அதை ஆவியில் வேக வச்சுக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ பருப்பை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பை எடுத்துகிட்டு அதே கடையில் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து பச்சை பட்டாணி கிரேவி செய்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடுகு வெடிக்கிறது கூட கவனிக்காமல் கடுகு வெடிக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் உருளைக்கிழங்கையும் போட்டுட்டேன். ஸோ அவ்வளோ அவசரமாக பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புடலங்காய் வந்து ஓரளவு வெந்துடுச்சு. அதில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இது ஓரளவு வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு புடலங்காய். இப்போ வேக வச்சுருக்க பருப்பில் ஒரு 1/4 பாகம் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். பருப்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருந்தேன். எல்லா பருப்பும் போட்டோன்னா இந்த புடலங்காய் ஒரு மாதிரி ஆகிடும். பருப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதனால் பருப்பு கொஞ்சமாக போட்டுட்டு இதை கிளறி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், துருவி வச்சுருக்க தேங்காவை ஜீரகம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா உப்பு நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். உப்பு குறைவாக இருக்குன்னா மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருந்தேன் காய் சீக்கிரம் வதங்கிறதுக்காக. இப்போது தேங்காவும் ஜீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த தேங்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுக்கலாம். லைட்டாக வந்து தேங்காய் எண்ணெய் மேலாப்பில் வீற்றி கொடுக்குறேன். நாங்கள் பொதுவாகவே இந்த பொரியல் எல்லாம் செய்கிறப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வந்து கடைசியாக சேர்த்துப்போம், அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். லைட்டாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான், அவ்வளவுதான். இப்போது புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பருப்பு போட்ட பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயமும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா வந்து மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் இவ்வளவும் சேர்த்துக்கிறேன். பட்டை லவங்கம்லாம் பவுடர் பண்ணி வச்சுருந்தோன்னா அது போட்டுக்கலாம். இல்லைனா அதை வறுத்து பவுடர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அதில் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு அதுக்கு டைம் கிடைக்கல, அதனால் என்ன பண்ணிட்டேன்னா பவுடர் பண்ணது இருந்துச்சு கொஞ்சம், அதனால் அதை போட்டிருந்தேன். அவ்வளோதான். இப்போ அந்த மசாலாவை இது கூட கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வேக வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை வந்து ஒரு கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொதித்து வர்றப்போ இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கிறேன். தேங்காவும் சோம்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் விழுதை இது கூட போட்டுட்டு கிளறி விட்டுட்டு ஒரு கொதிக்க விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பச்சை பட்டாணி கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா குழந்தைங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு ஷாலோ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன், அவங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்காக. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இடியப்பம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இடியப்பவும் பச்சை பட்டாணி கிரேவியும் காலையில் டிஃபனுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு டிஃபனுக்காக நான் வந்து வாட்டர் மெலன் எடுத்திருந்தேன். ஸோ இதான் இன்றைக்கி டிஃபன். இது கிடச்சிச்சின்னா தைரியமாக எடுத்துக்கோங்க, நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா புடலங்காய் பொரியலும் ஃபிஷ் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணதும். ஈவினிங் வந்து ஒரு சின்ன கப்பு டீ எடுத்துகிட்டு டின்னருக்கும் இன்றைக்கி நான் வந்து வாட்டர் மெலன் தான் எடுத்திருந்தேன். அவ்வளவுதான். இதோட டே வந்து சாப்பாடு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்ததான் வந்து சாயங்காலம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். சும்பா ஒர்க் அவுட் தான். சும்பா ஒர்க் அவுட் டீட்டெயில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சீக்கிரம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு 30 to 35 மினிட்ஸ் வர மாதிரி பண்ணுவேன். அதுக்கு மேலே உங்களால் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாங்க. டைமிங் அப்புறம் உங்களோட எனர்ஜி லெவலை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம். இதோட பலன் வந்து நல்லாவே நமக்கு தெரியுதுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, எனக்கு என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.